வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுடைய அன்பும் ஏன் அண்ணாமலை மேலே இருக்குது. அண்ணாமலை தான் தலைவராக வரணும் அப்படின்னு ஏன் எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடைக்கிது அப்படின்னா அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் பொறுப்பை விட்டுட்டு டெல்லி அரசியலுக்கு போகணும். அதை பாஜக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. மாநில அரசியலே அண்ணாமலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? தமிழக பாஜக தொண்டர்களை முழுமையாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக திருப்திப்படுத்தியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறதா எல்லாருக்கும் தெரியும். அதாவது திராவிட பாஜகவாக முன்னாடி பாஜக இருந்துச்சு. திமுக அதிமுகவோடு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க பாஜக. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக நேரடி எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த களத்தை பாஜக மாற்றிருக்காங்க. அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு திராவிடமே வேண்டாங்க, திராவிடம் அப்படின்னாலே வேஸ்ட்டு, நம்ம திராவிடமே இல்லாமல் புதுசாக ஒரு பாலிடிக்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் அண்ணாமலை. இப்போது கராத்தே தியாகராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, வட சென்னையில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தில் கராத்தே தியாகராஜன் பேசின ஒரு விஷயம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. மாநில தலைவர் அண்ணாமலை உயிரை கொடுத்து கட்சியை வளர்ப்பதற்காக, திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்காரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன தெரியுமா பண்ணிவிட்டாரு? கடந்த 7ஆம் தேதி திருநெல்வேலிக்கு ஸ்டாலின் போயிருந்தார்ல, திருநெல்வேலியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார், மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணார், மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணார். திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநெல்வேலி அல்வாவை விட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த அல்வா தான் இன்னும் ஃபேமஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார் ஸ்டாலின். அந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இருந்தார். திருநெல்வேலியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவர் அதில் கலந்துருக்கலாம். ஆனால் மோடிக்கு எதிராக பேசும்போது, பாஜகவுக்கு எதிராக பேசும்போது அவர் அந்த மேடையிலேயே அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்க வேண்டாமா? இல்லை மோடிக்கு எதிராக பேசும்போது எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சுருக்க வேண்டாமா? இல்லை நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே சமூக வலைதளத்தில் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் முதலமைச்சருடைய அந்த பேச்சுக்கு எதிராக ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்க வேண்டாமா? எதுவுமே பண்ணலையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே தியாகராஜன் பேசியிருக்காருங்க. இது குறித்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதனால இதை பற்றி நான் அவ்வளவா பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் போயிட்டாங்க. இதுதான் டிஃபரன்ஸு. அண்ணாமலையை ஏன் எல்லாரும் இந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்க? அண்ணாமலை இல்லாமல் வேற யாரையும் தலைவராக போற்றக்கூடாது. தலைவராக போட்டால் இப்போ பாஜகவாக இருக்கிறது திராவிட பாஜகவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவோட கூட்டணி வைக்கிறது, இல்லைனா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது. அப்படி கூட்டணி வைக்கிறதுனால போட்டியிடக்கூடிய நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் கட்சி வளருமா அப்படின்னா கட்சி வளராது. அப்போ திராவிட பாஜகவாக இருந்துச்சுன்னா பாஜக எப்போதுமே வளராது. தனித்துவமான பாஜகவாக இப்போ இருக்கிற மாதிரி திராவிடத்தை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் பிஜேபி வளரும். ஸோ அது அண்ணாமலை தான் கரெக்டாக தமிழக பாஜகவை வழி நடத்தி கொண்டு போய்க்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, திமுகவுடைய எம்பி சுமதி இருக்காங்க பார்த்தீங்களா, தென் சென்னையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமதி அவர்கள். எனக்கு சுமதி அவங்க பேர் இல்லையே, தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆச்சு அவங்களுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த 2வது டாபிக். சமீபத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சமூக வலைதளத்தில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை ஷேர் பண்ணி டெல்லி டு சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், பிஸ்னஸ் கிளாஸில் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு விளக்கமும் என்கிட்ட கொடுக்காம என்னுடைய சீட்டு டவுன்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ண அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் சுமதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது, தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பா பேர், சுமதி அப்படிங்கிறது அவங்களுடைய ஆக்சுவல் நேமு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறது புனைப்பெயர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இங்கே 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த பிரமாண பத்திரத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு தான் பேரை குறிப்பிட்டிருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷன் புனைப்பெயரை அக்செப்ட் பண்ணலாம்? ஒரிஜினல் நேமை தானே அவங்க ஏற்றுக்கொள்ளணும், புனைப்பெயரை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் ஆதித்யன் அப்படிங்கிறவர் வழக்கெல்லாம் தொடர்றாரு. 2021 கேஸெல்லாம் போடுறாரு. கேஸெல்லாம் போடப்பட்ட பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது என்ன பேரை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? பிரமாண பத்திரத்தில் சுமதி அப்படிங்கிற பேரை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் சுமதி தான், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறது புனைப்பெயர் அப்படிங்கிறது தெரிய வருது. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபு சலாம் அலி அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி. இவன் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவன். இவன் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே சென்னையில் செம்மஞ்சேரி பக்கத்தில் குடியிருந்திருக்கான், ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்கான்.
அஸ்ஸாம் அதிரடி படையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக விசாரித்து இங்கே வந்து சென்னையில் வச்சு அவனை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. ஸோ பிறகு மாநில போலீஸார்கிட்ட தகவல் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அபு சலாம் அலி அப்படிங்கிற தீவிரவாதி இங்கே வந்து தங்கியிருக்கான், இங்கே இருக்கும்போது யாரோடலாம் காண்டாக்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் அதிரடி படையினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பிறகு தமிழக கியூ பிரிவு போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த அபு சலாம் அலி யாரோடெல்லாம் காண்டாக்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.